லாஸ்ட் 9 டேஸா மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. மண்டே ஒரு நாள் வந்து நியூட்ரலா க்ளோஸ் ஆச்சு. மற்ற வகையில எல்லா நாளும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் மெம்பர்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ரொம்ப பேனிக் ஆயிருக்காங்க. எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், இவ்வளவு ஹெவியா லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். இந்த டைம்ல வந்து எக்ஸிட் ஆயிரலாமா அப்படின்ற மாதிரி கூட நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். கோவிட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் பெரிய லெவல்ல கரெக்ஷனை பார்க்காதனால இப்ப வந்து ஒரு 13% கரெக்ஷன் ஆனதுனால எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பயப்படுற லெவலுக்கு இல்லை. மேபி இன்னும் வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸோ இல்லை இயர்ஸோ கூட எடுத்துக்கலாம். ஆனால் எப்போ வந்து ரீபவுண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் நமக்கு தெரியறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸா டவுன் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாமா இல்லை வித்ட்ரா பண்ணிடலாமா அப்படிங்கறத வந்து நான் ஒரு கால்குலேட்டர் ஓபன் பண்ணி நீங்க ஆவரேஜா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல இவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா கண்டிப்பா வந்து யாருக்குமே ஒரு கான்பிடன்ட் கிடையாது. ஏன் நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா வீடியோ கூட ஆவரேஜா வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ எப்போ வந்து நீங்க ரியலா ஒரு டேட்டா வந்து ஒரிஜினலா பாக்குறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் பில்ட் ஆகும். நம்ம சேனல் மெம்பர்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட கான்பிடன்ட் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எதனால வந்து லாங் டேர்ம்ல ரீபவுண்ட் ஆகும்னு நான் சொல்றதுக்கு என்னோட ஹோல்டிங்ஸவே வந்து சாம்பிளா எடுத்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி லாஸ்ட் 8 இயர்ஸ்ல எப்படி நான் 0ல இருந்து 1.2 வரைக்கும் என்னோட வெல்த் பில்ட் பண்ணலாம். அது இயர் வைஸ், அதாவது மந்த்லி என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, இயர் வைஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 8 இயர் ஜேர்னில எத்தனை வருஷம் வந்து எனக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு, எத்தனை வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன், எவ்வளவு நியூட்ரலா ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு, அதாவது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நினைச்சு நீங்க வந்து சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிட்டு இருந்தப்ப எல்லாருமே பேசலாம். இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களோட கான்பிடன்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்றதும் எங்களோட வேலை தான். ஸோ அதனால என்னோட ஒரிஜினல் டேட்டாவே நான் ஷோ பண்ணிருக்கேன். இதை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட லெவலும் வந்து கான்பிடன்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் வீடியோவா என்னோட ஹோல்டிங்ஸை பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மந்த்லி நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, என்ன பர்சன்டேஜ்ல வந்து எனக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு, நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இதையும் நம்ம சேர்த்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணுன்ற ரீசனுக்கோசரம் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, என்னோட ஜேர்னியில வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். 2017 ஏப்ரல் மந்த் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண. அந்த இயரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் ரிட்டர்னா தான் இருந்துச்சு. மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் வேல்யூ வந்து எவ்வளவு அப்ரிஷியேட் ஆயிருக்கோ அதை தான் வந்து சேஞ்சஸ்ல கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸோட பர்சன்டேஜ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் டோட்டல் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அதை ஆட் பண்ணியோ இல்ல மைனஸ் பண்ணியோ என்ன பர்சன்டேஜ்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ 16,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் மந்த் நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ரெகுலரா மார்ச் 17ல இருந்து டிசம்பர் 17 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 lakhs வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் வெல்த் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இயரை பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் மாறி இருக்கு. 2017 பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ் வந்து 0 to 5 lakhs அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. 2018 பொறுத்த வரைக்கும் 5 lakhsல ஸ்டார்ட் பண்ணோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில வந்து ஆஸ் யூஷுவல் நான் ரெகுலரா தான் இன்வெஸ்ட் பண்ணேன். 2017 பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்னே கிடையாது. 18 பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எனக்கு வந்து கலந்துதான் வந்துச்சு. ஸோ இந்த இயர்ல எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு growth அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. 5 lakhsல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 9 lakhs வரைக்கும் தான் ஜஸ்ட் வந்து அமௌண்ட் மூவ் ஆயிருந்துச்சு. ஆனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நான் நிறுத்தாம ரெகுலரா எப்பயும் போல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த இயரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர்லயும் என்னோட ஹோல்டிங்ஸ் வந்து 9 lakhs வரைக்கும் தான் இருந்துச்சு. தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வருஷமா அமையல. இந்த இயர்ல தான் வந்து COVID-19 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கோவிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இயர் லாஸ்ட்ல இருந்தாலுமே அந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாம பெரிய நெகட்டிவா தான் அந்த மார்க்கெட் இருந்துச்சு. 19 மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவியா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லாமையே தான் இருந்துச்சு.
9 lakhsல இருந்து 10 lakh ஜஸ்ட் வந்து அந்த இயர்ல மேபி எனக்கு ஜாஸ்தியா இருந்தாலுமே ரிட்டர்ன் வந்து எல்லாமே நெகட்டிவ்ல போனதுனால என்னோட ஹோட்டல் ஹோல்டிங்ஸ் வந்து அப்படியே மைனஸ் பண்ணிருச்சு. பெரிய மூவ்மெண்ட் இல்லாம 9 to 10 lakhs அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா கோவிட் ரெக்கவரி வந்து ஓரளவுக்கு கிடைச்சிச்சு. கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து டோட்டலா வந்து 20% மேல ஒரு பெரிய ஃபால பார்த்துச்சு. அந்த இயரை பொறுத்த வரைக்கும் அந்த 1 monthல அதாவது மார்ச் 2020ல மட்டும் இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. ரிமைனிங் மாசமும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிருந்துச்சு. அப்போ என்னோட ஹோட்டல் ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா 10 lakh இருந்தது, 7.5 lakhsக்கு பக்கமா வந்துச்சு. மேபி அந்த மந்த்ல இன்னும் கீழே போயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்துச்சு. 6.5 அந்த லெவலுக்கு ஸ்டார்ட் போயிட்டு அந்த மந்த் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்லயே வந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அந்த இயரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. இப்போ 10 lakhல இருந்த என்னோட ஹோல்டிங்ஸ் வந்து 15 மாறிச்சு. 21 பொறுத்த வரைக்கும் அப்படியே ஜனவரி 1 தவிர எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் அமைஞ்சிச்சு. 15 lakh இருந்த ஹோல்டிங்ஸ் வந்து அப்படியே எனக்கு வந்து 23 மாறிச்சு. ஸோ இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க நம்பர் ஆஃப் இயர் 17, 18, 19, 20, 21 இந்த லெவல் எல்லாமே நான் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை. ஒரு 23 lakhs வரைக்கும் தான் என்னால வந்து ரீச் பண்ண முடிஞ்சு. ஆனா என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாவே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் எந்த வகையிலும் ஸ்டாப் பண்ணல. எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். 22 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு சில சேஞ்சஸ் நடந்து நல்ல ஒரு பாசிட்டிவா கொடுத்துச்சு. அந்த வகையில 24 lakh இருந்தது அப்படியே 37 lakhs மாறிச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் டிசம்பர் 2022ல கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கல. 37 lakhs வரைக்கும் அப்படியே மாறிச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்ப 6 years வந்து நியர்லி கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 2023 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டினியூவா ஒரு நல்ல ரேலியை கொடுத்துட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துருச்சு. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 37 இருந்த ஹோல்டிங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ வந்து 75 மாறிச்சு. ஸோ ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை இந்த டைம் பீரியட்ல வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இந்த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 2024 வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நியர்லி அக்டோபருக்கு அப்புறம் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் கொஞ்சம் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வரல. அக்டோபர் மந்த் வந்து ஒரு 5% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே 75ல இருந்து 1.2C வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. இந்த டைம் அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை விட எனக்கு எந்த அளவு மார்க்கெட்ல வந்து நெகட்டிவா போச்சோ அந்த அளவுக்கு நான் ஹெவியாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த மார்க்கெட் ஃபாலுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் கண்டிப்பா வரும். இப்போ என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு 1.5 years தான். ரிமைனிங் 8 years டோட்டலா இருக்கிற அந்த 8 yearsல ஒரு 5 years 6 years வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம ஓரளவுக்கு நியூட்ரலான ரிட்டர்ன் பிளஸ் மைனஸ் தான் கொடுத்துருக்கு. அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 years அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கணும், நல்ல ஹோல்டிங்ஸ்ல இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல ஒரு ஹியூஜான வெல்த்தை வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ பிப்ரவரி மந்த்ல வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸ் மேபி இன்னுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் மார்க்கெட்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம மேபி இந்த மார்க்கெட் இன்னும் 1 year இல்ல 2 years வந்து நியூட்ரலாவோ இல்ல நெகட்டிவ்லயோ போனா கூட கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஷார்ட் டைம்ல ஒரு 3 monthsலயோ ஒரு 1 yearலயோ வந்து பேனிக் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா லோ ரேட்ல அட்ராக்டிவான ஸ்டாக்ஸை வந்து பை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்றோம். மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப அதுக்கு ஹையர் வேல்யூஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் சரி இமீடியட்டா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. வெயிட் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்க மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணுங்க. உங்களோட யூனிட்டை வந்து ரைஸ் பண்ணி வைங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கறப்ப நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துரும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மேபி முடிஞ்சா கொஞ்சம் அமௌண்ட் கூட ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற லெவல் வந்து ஒரு 13% கரெக்ஷன் ஆனாலும்
இன்னும் 20% கூட ஆகலாம், 25% கூட ஆகலாம். எதையுமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அதனால எல்லா இதுக்கும் நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து நான் வந்து ஒரு கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு வந்து ஈஸியா போட்டா அது யாருக்குமே ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்துறாது. கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க ரியல் டேட்டாவை பார்த்திருக்கீங்க. இந்த ஜேர்னில இருந்து எத்தனை வருஷமும் வந்து வேல்யூ growth ஆகாம எந்த இயர் வந்து பர்டிகுலரா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும்ன்ற ரீசனுக்கோசரம் தான் வந்து ரியல் டேட்டாவே வந்து ஷோ பண்ணிருக்கு. இது வரைக்கும் வந்த growth வந்து கோவிட் டைம்ல இமீடியட் ரெக்கவரி கிடைச்சிச்சு. ஸோ அதனால வந்து இப்படி ரெக்கவர் வந்து இமீடியட்டா இப்ப நடக்குமா அப்படிங்கறத டெஃபினட்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. மேபி 2 இயர்ஸ் கூட ஆகலாம், 5 இயர்ஸ் கூட ஆகலாம். எதுவா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும். நல்ல ஸ்டாக்கை கரெக்டான டைம்ல கரெக்டான வேல்யூல பிக் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இல்ல அப்படின்னாலும் ஒரு நாள் டெஃபினட்டா வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துரும். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, உங்களோட போர்ட்ஃபோலியோ லெவல் என்ன மாதிரி இருக்கு, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் வந்து அது எல்லா வகையிலும் ஹோப்ஃபுல்லா அமையும். அவங்களுக்கு கான்பிடன்ட் லெவலை பில்ட் பண்றதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். லாஸா இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களோட கொரீஸையும் ஆன்சர்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.